படிப்பில் மந்தமாய் இருக்கிறார்களா? ஞாபக சக்தி அதிகரிக்க தினமும் ₹1 அன்னதானம் செய்ய சொல்லுங்கள். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க குலதெய்வம் மற்றும் முருகப்பெருமானின் அருள் மிக முக்கியமானவை என பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது. இதற்காக சில ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றலாம். குலதெய்வ வழிபாடு. குழந்தைகள் பள்ளி செல்லும் முன்பே குலதெய்வத்திற்கு காணிக்கை முடிந்து வைத்துவிட வேண்டும். பிறகு கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். இது குழந்தைகளின் கல்வி வாழ்க்கை உறுதியாகவும் சிறப்பாகவும் அமைய உதவும். குழந்தைகள் நாள்தோறும் ₹1 சேமித்து உண்டியலில் விட வேண்டும். உண்டியல் நிரம்பியதும் அதில் இருக்கும் தொகையில் முருகன் கோவிலில் அன்னதானம் செய்ய வேண்டும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இது செய்யும் பெருமை அதிகம். இல்லையெனில் அருகிலுள்ள முருகன் கோவிலில் செய்தாலும் சிறப்பு. முருகப்பெருமான் கல்விக்குரிய தெய்வம். அவர் அருளால் குழந்தைகள் புத்திசாலித்தனமாகவும் அறிவு வளர்ச்சியுடன் சிறப்பாகவும் வளர்வார்களாம். இதை செய்வதன் மூலம் பெற்றோர்களின் கவலைகள் நீங்கி குழந்தைகள் முருகப்பெருமானின் வழிகாட்டுதலால் கல்வியில் உயர்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆன்மீக வழிபாட்டின் மூலம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு அவர்களின் வாழ்க்கை வளமாக அமையும் என்பது நம்பிக்கை. எப்பொழுதும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் மற்றும் படிப்பை கற்றுக் கொடுப்பதோடு ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் எப்பொழுதும் பள்ளிக்கு செல்லும் முன் உங்கள் மத வழிபாட்டின்படி அந்த கடவுளை 1 நிமிடமாவது வணங்க சொல்லுங்கள். அது அவர்கள் வாழ்வில் மனதை ஒருநிலைப்படுத்தி முன்னேற்ற வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். பொதுவாகவே நீங்க ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீட்டுல ஃபீல் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம பையனை நல்ல ஒரு ரேஞ்சு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சிருங்க சின்ன வயசுலயே. ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு, இதுலயும் முருகப்பெருமான் தான் வருவாரு, அவருக்கு ஒரு காணிக்கை உண்டு போட்டு ஒரு ₹1 காயினை போட்டுனே வாங்க. எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு பிடிங்க. திருச்செந்தூர் முருகர் பெருமானுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பக்கத்தில் இருக்க எந்த முருகர் கோயிலாம் உண்டி நிரம்பிடுச்சா போய் அங்கே அன்னதானம் பண்ணிட்டு வந்துருங்க. அவன் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எந்த கணவனா இருக்கட்டும், அவங்க ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ கோச்சாரத்தில் மாறினாலும் கூட அடிப்படையில் இப்போ பையன் நம்ம எல்கேஜி சேர்த்துட்டோமா, யூகேஜி எல்கேஜி சேர்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன். அன்றைய தினத்திலேருந்து இதை ஆரம்பிச்சிருங்க. குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க, முருகப்பெருமானுக்கு ஒரு காணிக்க உண்டி போட்டு வச்சிருங்க. அவன் லைஃபை அந்த 2 பேரும் பார்த்துவாங்க. நீங்க பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆத்மார்த்தமா இந்த விஷயத்தை செய்யணும். உண்டி நிரம்பிச்சா உடனே எடுத்து போயிட்டு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துடணும். திரும்பவும் ஒரு உண்டி வைக்கணும், திரும்பவும் சேர்க்கணும். பொதுவாகவே நீங்க ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீட்டுல ஃபீல் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம பையனை நல்ல ஒரு ரேஞ்சு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சிருங்க சின்ன வயசுலயே. ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு, இதுலயும் முருகப்பெருமான் தான் வருவாரு, அவருக்கு ஒரு காணிக்கை உண்டு போட்டு ஒரு ₹1 காயினை போட்டுனே வாங்க. எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு பிடிங்க. திருச்செந்தூர் முருகர் பெருமானுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பக்கத்தில் இருக்க எந்த முருகர் கோயிலாம் உண்டி நிரம்பிடுச்சா போய் அங்கே அன்னதானம் பண்ணிட்டு வந்துருங்க. அவன் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எந்த கணவனா இருக்கட்டும், அவங்க ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ கோச்சாரத்தில் மாறினாலும் கூட அடிப்படையில் இப்போ பையன் நம்ம எல்கேஜி சேர்த்துட்டோமா, யூகேஜி எல்கேஜி சேர்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன். அன்றைய தினத்திலேருந்து இதை ஆரம்பிச்சிருங்க. குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க, முருகப்பெருமானுக்கு ஒரு காணிக்க உண்டி போட்டு வச்சிருங்க. அவன் லைஃபை அந்த 2 பேரும் பார்த்துவாங்க. நீங்க பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆத்மார்த்தமா இந்த விஷயத்தை செய்யணும். உண்டி நிரம்பிச்சா உடனே எடுத்து போயிட்டு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துடணும். திரும்பவும் ஒரு உண்டி வைக்கணும், திரும்பவும் சேர்க்கணும்.